காலமாக இருக்கிறது. மரணம் யாருக்கு வரும், எப்படி வரும் கணிக்க முடியல. குறிப்பாக இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு எதிர்பார்க்காத மரணங்கள், ஆச்சரியமான மரணங்களை எல்லாம் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 2 பேர் சண்டை மேற்கொண்டு கொண்டவர்கள், 2 பேர் சண்டை போட்டிருக்கிறார். சண்டை போட்ட சிறிது நேரத்தில் ஒருத்தர் மரணிச்சு போயிருக்கிறார். இப்ப 2 பேருமே கவலைப்படுறாங்க. இவ்வளவு நெருங்கிய மரணத்தில் அநியாயமாக சண்டை போட்டுட்டமே, இந்த மௌத்தா போனவரும் நினைப்பாரு, இப்படி போகக்கூடியவர்களையா போய் சண்டை போட்டுட்டோம் என்று உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் கவலைப்படுறார் இல்லையா? இந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் யாராக இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் மன்னித்து உடனே சமாதானமாகிவிட வேண்டும் என்பது மார்க்க நமக்கு அறிவுறுத்தக்கூடிய முக்கியமான விஷயம். அல்லாஹ் சமாதானத்தை விரும்புகின்றான். ஒரு ஹதீஸ் வருகிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறார். தம் தோழர்களுக்கு உபதேசம் செய்யும் போது திடீர்னு சிரிக்கிறாங்க. இதை பார்த்த ஹஜ்ரத் உமர் அவர்கள், மாலஹிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய சிரிப்புக்கான காரணம் என்ன? எதை பார்த்து இப்படி சிரிக்கிறீங்கன்னு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை நபி தோழர்களுக்கு தத்ரூபமாக எடுத்து சொன்னார். என்ன சொன்னாங்க? உமரே, அல்லாஹ்வுக்கு முன்னால என் தோழர்கள் 2 பேர் மண்டியிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். 2 பேருமே இறைவனிடத்தில் என்ன புகார் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், இவரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன், எனவே எனக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். அல்லாஹ் சொல்றான், நீ என்ன நியாயத்தை எதிர்பார்க்கிறீங்க? இந்த மனிதன் சொன்னானா, யாரால நான் பாதிக்கப்பட்டேனோ அந்த மனிதனுடைய நன்மைகளை எல்லாம் எனக்கு தந்து அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ் சொல்றான், இவருடைய நன்மையை பூரா கொடுத்துட்டு கேட்கிற, இவருக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஒரு நன்மை இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படியானால் என்னுடைய பாவத்தை எல்லாம் அவரின் மீது போட்டு, இந்த செய்தியை சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதுட்டார். சொன்னார்கள் தம் தோழர்களை பார்த்து, தோழர்களை பார்த்து சொன்னார்கள், வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, வ அஸ்லிஹு பைனதாத்திக்கும், உங்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உடனே சமாதானமாகி போயிருங்க. அந்த அடியான் சொல்றான், அவர்கிட்ட எனக்கு பழிக்காத எந்த நன்மையை பெற முடியும் என்று சொன்னா, என்னுடைய நன்மையை, என்னுடைய தீமைகளை பூரா அவர்கள் கொடுத்து, இந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வானா, யார்கிட்ட இருந்து பழி கேட்கணும் என்று வாதாடுகிறாரோ அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய முகத்தை உயர்த்திப்பார்,
பார்ப்பார். சொர்க்கத்தினுடைய மாளிகையில வர்ணிக்கவா முடியும்? அப்படி ஒரு மாளிகையை அவர் பார்க்கிறார். பார்த்த கடமே அந்த மனிதன், இறைவா லி ஐயி நபியின் ஆதா, இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த மாளிகை நபிமார்கள்ல யாருக்கு கொடுக்க போற? இது நபிமார்களுக்கெல்லாம் கிடையாது அல்லாஹ் சொல்றான். அந்த அடியார் கேட்பானாம், லி ஐயி சித்தீகின் ஆதா, எந்த சித்தீகீன்களுக்காக இதை உருவாக்கி வச்சிருக்கிறார்? எந்த சித்தீகீன்களுக்கும் கிடையாது. லி ஐயி ஷஹீதின் ஆதா, ஏதாவது வீர மரணம் அடைந்த போராளிகளுக்கு நீ வைத்திருக்கிறாயா? இல்லை. பிறகு யாருக்காக இந்த மாளிகை அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா, விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாளிகை. அல்லாஹ்வே, இந்த மஹ்ஷர் பெருவழியில இப்படி ஒரு நீதி விசாரணை நடக்கக்கூடிய இந்த இடத்துல விலை கொடுத்து வாங்குவதற்கு எங்கள்கிட்ட என்ன இருக்குது? அல்லாஹ் சொல்லுவானா, நீ எந்த மனிதனிடத்தில் பழி தீர்க்கணும் என்று எண்ணுகின்றாயோ அவரை மன்னித்து சமாதானமாகிவிட்டால் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இதை நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன உடனேயே அந்த மனிதன் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவானாம். இரண்டு பேருமே கையை பிடித்துக் கொண்டு அந்த மாளிகைக்கு செல்லுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தோழர்களை பார்த்து சொன்னார்கள், வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து வாருங்கள். வாஸ்லிஹு பைனதாத்திக்கும், உங்களுக்கு மத்தியில சமாதானத்தை கடைபிடியுங்கள். இதுதான் மறுமையின் வெற்றி என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, மனிதனுக்கு பிரச்சனை என்பது தவிர்க்க முடியாததான். சின்னதோ பெருசோ நடக்குது. இதுல பழி தீர்ப்பது என்பது கஷ்டம். ஆனா மன்னித்து விடுவது என்பது லேசு. லேசு மட்டுமல்ல, மறுமையினுடைய வெற்றியும் அதில் இருக்கு. அதே மாதிரி தான் பழி தீர்ப்பது என்பது கஷ்டம். ஆனா விட்டு கொடுப்பது என்பது லேசு. இப்ப ஏதோ லேசுவோ இதை கடைபிடிப்பதன் மூலமாக நாம் நம்முடைய குடும்பத்தார்கள், நண்பர்கள், ஊருக்கு மத்தியில இந்த ஒரு பழக்கத்தை நாம் கடைபிடித்து நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு முயற்சிக்கிறோம். மக்களுக்கு மத்தியில உறவுகள் மலர்ந்து சொன்னா இந்த சமாதானத்தை கடைபிடிப்பது என்கின்ற பண்பு வாழ்ந்து வந்தார். இந்த பண்பு ஒரு மனிதனிடத்துல எப்போ வரும்? எப்போ வரும்? எல்லார்ட்டையும் அவளை லேசா எதிர்பார்க்க முடியாது சமாதானத்தை. இதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய 4வது கலீஃபா ஹஜ்ரத் அலி. அலியினுடைய ஆட்சி காலத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம். மக்கள் 2 கூறாக இருந்தாங்க. அலிய ஆட்சியில அமர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோஷ்டி, அலிக்கு எதிராக
வரலாறு கேட்டீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கிறது என்று ஆச்சரியப்படுவீர்கள். இந்த நிலையை குறித்து ஹஜ்ரத் அலி அவர்கிட்ட கேட்கப்படுது. இந்த ஆட்சி பணியில் அமர்வதற்காக நீங்களும் முஆவியாவும் இவ்வளவு போட்டிகளோடும் பொறாமைகளோடும் குரோதத்தோடும் இருக்கின்றீர்களே, நாளை மறுமையிலையும் இது தொடருமா? மறுமையிலும் அது தொடருமா? அதில் தலையறி இருந்தால் அப்படின்னு சொன்னார்கள். குர்ஆனுடைய வசனத்தை சொல்றாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குரோதங்களை அகற்றிவிட்டுதான் அல்லாஹ் மனிதனை சொர்க்கத்துக்கே அனுப்புவான். குரோதத்தோட சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியாது. இதே மாதிரி தான் குர்ஆன் சொல்லி காட்டுவது போல கல்வின் சரி, நம்முடைய உள்ளத்தை முதல் நீங்க பரிசுத்தப்படுத்தணும். இதனால் ஆக போகுவது என்ன, இந்த உலக வாழ்க்கையினுடைய அளவு என்ன என்று உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்தி விட்டீர்களேயானால் இந்த சமாதானமாக போய்விடுவது என்கின்ற பண்பு மிக லேசாக. இதே மாதிரி சமாதானமாக போகுவது, சமாதானத்துக்கு முயற்சிப்பது ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, அந்த தெருவில் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, இதை செவிமடுக்கக்கூடிய பெரியோர்கள் அவருடைய கடமை என்ன தெரியுமா? இதற்காக வழிய போய் அந்த மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்தணும். மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சமாதானம் செய்து வைப்பது தர்மமாகும். சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நடந்து செல்வது மனிதன் நடக்கக்கூடிய நடையிலேயே சிறந்த நடை. மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த இடத்துக்கு செல்வது. எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்கணும் என்பதை இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்துது தெரியுமா? தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு. ஒரு இடத்துல பிரச்சனை தலைவச்சால் எதை செய்யணும்? தொழுகாம இருந்தது நான் சொல்லல. அந்த மக்களுக்கு மத்தியில் சென்று சமாதான முயற்சி ஏற்படுத்துவதுதான் முதல் கடமை நம்முடைய. இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய கிரந்தத்தில் ஒரு பாடத்தை பதிவு செய்கிறாங்க. பாபுன் ஃபீ இஸ்லாஹின் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக உள்ள பாடம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு செய்தியை எழுதியிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு தயாராகிறார். சொல்லியாச்சு, தொழுகைக்கு தயாராகிறார். இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது என்ற உடனேயே அகிலத்தின் அருள் கொடை அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டார். சஹாபாக்கள் தொழுகைக்கு உட்கார்ந்திருக்காங்க. இப்படி ஒரு செய்தி வந்துருச்சுன்னு சொன்ன உடனேயே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போனாங்க இக்காமத் சொல்லக்கூடிய நேரமும் வந்துருச்சு.
நின்றார். நின்றதற்கு பிறகு சுபஹானல்லாஹ் ஒரு சத்தம் வருது. அதற்கு அபூபக்கர் தொழுகையில நின்றுட்டாங்கன்னு சொன்னா இவ்வளவு ஓகேயாக இருப்பாங்க. அந்த பார்வை எந்த பக்கமும் பார்க்காது. சாமானியர்கள் நமக்கெல்லாம் பார்க்கிறோம், நேரத்தை பார்க்கிறோம், வேற எதையாவது பார்க்க செய்கிறோம். அதற்கு அபூபக்கர் அவர்கள் தொழுகை நின்று விட்டால் இவ்வளவு ஓர்மையாகி விடுவார்கள். என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒருத்தர் சுபஹானல்லாஹ்னு சொன்னார், நபி வந்துட்டாங்க எச்சரிப்பதற்காக. இதை காதில் வாங்கிக் கொள்ளாத அதற்கு அபூபக்கர் அவர்கள் தொடர நினைக்கும் போது இன்னொருத்தர் சுபஹானல்லாஹ்னு கத்துறார். அடுத்தடுத்து மக்கள் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு கத்தவும் என்ன சத்தம் அதிகமா இருக்குதே, லேசா ஓரக்கண்ல பார்க்கிறாங்க, நபி வந்துட்டாங்க. இருக்கட்டும், ஹதீஸ் பெருசா போய்கிட்டே இருக்கிறது. அப்ப உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன? மக்களுக்கு மத்தியில சமாதானத்தை ஏற்படுத்துவது வணக்கத்தை விடவும் சிறந்தது. இதை விளக்குவதற்காக சொல்லினார். ரெண்டு விஷயத்துக்கு வாங்க. ஒன்று, நாம் பிரச்சனைகளுக்கு மத்தியில் மன்னித்து சமாதானமாக ஆகிவிடுவது. இரண்டாவதாக, பிரச்சனைகள் ஏற்படும் போது மத்தியஸ்தர்கள் அதை சமாதானப்படுத்துவது. இதுதான் மார்க்கம். யாரும் போய் பார்ட்டிய பார்த்து நீ ஏன் பின்வாங்கணும், நீ இந்த முடிவுக்கு வராத, ஏத்துக்கிறாத அப்படின்னு சொல்லி ஒற்றுமைக்கு உலை வைக்கக்கூடாது. சாதாரணமா நம்மள்ட்ட நடக்குது. கணக்கட்டு கிளம்பி போறோம், முடியாம நீ அப்படி சிக்கிறாத, ஏத்துக்கிறாத. ஆனால் நம்முடைய முக்கியமான கடமை யாராக இருந்தாலும் அந்த மக்களுக்கு மத்தியில சமாதானத்திற்கான வழியை தான் கையாள வேண்டும். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிணங்கிக் கொண்ட இருவர்களுக்கு மத்தியில் இவர்கள் எப்படியாவது சமாதானமாக போய்விட வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல பொய் சொல்லி, பொய் பொருட்டுகளை சொல்லியாச்சலும் சமாதானத்தை ஒருத்தர் ஏற்படுத்திட்டார்னு சொன்னா அவர் பேசிய பேச்சு பொய்யாக ஆகாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சுருக்கமான இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ் ரசூலுடைய சுருக்கத்தில் இருந்து செவிமடுக்கிற இந்த விஷயங்களை நாம் நம்முடைய மனதில் நிறுத்தி ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ்வது, ஒருவருக்கொருவர் சமாதானம்